ஹாய் காய்ஸ், எக் கறி பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிட்டு வாட்ரு போட்டு இது பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வாட்டரை முடிஞ்சுக்கிட்டோம். அந்த வாட்டருக்கு ஆயில் பின்னாடி ஆயில் ஊற்றுங்க. இப்போ ஃபுல்லாக அந்த வாட்ரு போன பின்னாடி நீங்கள் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஆகட்டும். கொஞ்சம் இதாக சூடான பின்னாடி நம்ம வந்து ஆனியன் போடணும். இப்போ வந்து வெங்காயம் போடலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, பயப்படாமல் போடுங்க. வெங்காயம் போட்டு இது வந்து ஒரு எல்லோஷாக வந்த பின்னாடி வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கலர் ஆன பின்னாடி நம்ம வந்து இது போட்டுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ பொறுத்து நீங்கள் போடுங்க. கொஞ்ச நேரம் போட்டுட்ட பின்னாடி வதக்கிடுங்க. இந்த மாதிரி ஆன பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். போட்ட பின்னாடி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆன பின்னாடி வதக்கிட்ட பின்னாடி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சில்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆன பின்னாடி முட்டை போட்டுக்கலாம். நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் இது போட்டுக்கிறேன். போட்ட பின்னாடி இப்படி இருக்குமா? இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இது வந்து ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஆன பின்னாடி இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி அது வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பாய் பாய் காய்ஸ், டாட்டா.